வணக்கம் மக்களே, இன்றைக்கி வேலைக்கிழமை நம்ம வீட்டில் என்ன லஞ்சுன்னு பார்க்கலாங்களா? சிம்பிளான லஞ்ச் தான், வாங்க பார்க்கலாம். பாலக்கீரை கொஞ்சம் தான் இருந்ததுங்க. காராமணி சிறும்பருப்புலாம் போட்டு கூட்டு பண்ணியிருக்கேன். ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். லஞ்ச் கட்டிட்டேங்க. எல்லாமே பாதி பாதி தான் இருக்கும். அப்புறம் பீட்ரூட் மசாலா, இதுவும் ட்ரையாக இல்லாமல் நல்லா ஒரு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு சூப்பராக இருக்கும். அப்புறம் இன்றைக்கி வெறும் பருப்பு ரசம் தான் வச்சேங்க. குழம்பு எதுவும் வைக்கல. இவ்வளோ வச்ச ரசம் சாப்பாடு கட்டிட்டேன். சுட சுட சாதம் ரெடியாக இருக்குங்க. சுட சுட சாதம் ரெடியாக இருக்குது. வெஜிடேரியன்னா சாப்பாடு கம்மியாக தான் இறங்குங்க. அதனால் கம்மியாக தான் வடிச்சிருக்கேன். ஒரு வேலைக்கு போதும், பரிமாறிடலாமா? ஹெல்த்தியான சாப்பாடு அப்படின்னாலே கொஞ்சம் இறங்குறது கஷ்டம்தாங்க. ரச சாத்துக்கு இந்த ரெண்டுமே மேட்ச் ஆகும். நம்ம இந்த 2 காய் காராமணி கீரை கூட்டும் சரி, இந்த பீட்ரூட்டும் சரி, வேணுன்னா போட்டு பிசைஞ்சே சாப்பிட்டுக்கலாம். சிம்பிளாக சமைச்சாலே அப்பளம் இது மாதிரி எதுனா இருந்தால் தான் இறங்கலைங்களா, அதனால் அப்பளமும் பொரிச்சிட்டேன். அப்புறம் இன்றைக்கி இன்னொரு ஸ்பெஷல் என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்கள் வீட்டு குட்டி ஒரே அமக்குள்ளங்க பைனாப்பிள் ஜூஸ் செம்மையாக விற்றுட்டு இருந்தாங்களா கடையில். வாங்கின்னு வந்து நான் உங்களுக்கு பைனாப்பிள் கேசரி பண்ணி காட்டலாம் தான் வாங்கின்னு வந்தேன். ஆனால் அந்த வெயிலில் சமைக்கவே பயமாக இருக்குங்க. அதுதான் பைனாப்பிள் ஜூஸும் போட்டாச்சு. இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் ஸ்பெஷல். ஹெல்த்தியான லஞ்ச் தான் நினைக்கிறேங்க. சிம்பிளாக பண்ணியிருந்ததால் பைனாப்பிள் ஜூஸ் பண்ணி அவங்கள ஏமாற்றிருக்கேன். இதுதான் இன்றைக்கி நம்ம வீட்டில் லஞ்சுங்க. உங்கள் வீட்டில் என்ன லஞ்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.